அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுவரைக்கும் மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் ஜூன் 1, 2026 அன்னைக்கு திங்கட்கிழமை இரவு சுமார் 1:50 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு தெரியும், குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்பயுமே சுமார் ஓராண்டுகள். கடகராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அக்டோபர் 31 குறிப்பாக அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவர் அதிசாரமாக போகிறார். அதிசாரம்னா முன்னோக்கி போகிறதுன்னு அர்த்தம். அவர் கடகராசியில் இருக்கக்கூடிய குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கேருந்து அவர் கிட்டத்தட்ட ஜனவரி 24, 2027 கிட்டத்தட்ட சுமார் 3 மாதங்கள் சிம்ம ராசியில் அதிசாரமாக இருக்கார். திரும்ப அங்கிருந்து வக்ரகதியில் கடகராசிக்கு வர்றார். ஆக இந்த வருஷம் குரு பகவான் கடகம் சிம்மம் இந்த 2 ராசி வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறார். அதுலேயும் அவர் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய இருக்கார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்குது. குரு பகவானுடைய பார்வை விசேஷம். அவர் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக குரு பகவானுடைய பார்வை, அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதை வச்சு 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் செய்ய இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். நவகிரகங்களில் சுபகிரகம் குரு பகவான். அவருடைய பேச்சு ரொம்ப முக்கியம். ஆனாலும் கூட அவர் எப்பயுமே நன்மையை செய்வார் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. பல நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம எல்லாருக்கும் கொடுப்பார். ஆக நன்மை தீமை கலந்து தான் இந்த பலன்கள் இருக்கும். அவர் என்னெல்லாம் நன்மை செய்வார், என்னெல்லாம் அவரால் பிரச்சனை இருக்குங்கிறத தான் நம்ம விரிவாக 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இது வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 10ஆம் இடத்துக்கு வர்றார். அவர் அங்கே 10ஆம் இடத்துலேருந்து அவருடைய பார்வையின் பலனாக நல்ல இடங்களெல்லாம் பார்க்க போகிறார். பொதுவாகவே 10ஆம் இடத்துக்கு வர்றது என்னென்னா, உங்களுடைய ப்ரொஃபஷன். எல்லாருமே 10இல் குரு பதவி போகணும்பாங்க. பயப்படாதீங்க. 10இல் குரு வரும் காலங்களில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஏன்னா அவருடைய பார்வையின் பலன் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். இதுதான் ஹைலைட்டான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஆக சர்வீஸ் உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அவர் வரக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் நல்லதை எதிர்பார்க்குறீங்க, காரியம் நடக்கும். ஒன்றா முதல்ல சொன்ன மாதிரி அந்தஸ்து கூடும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஒரு செலிபிரிட்டியுடைய நட்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. எல்லாத்துக்கும் மேலே பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்படுறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ், அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான சந்தர்ப்பம் இந்த பயிற்சியில் வலுவாக இருக்குது. அடுத்து அவரால் நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுலேயும் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல வருமானங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த காலங்களில் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு வருது. யாரெல்லாம் எஜுகேஷன் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக நல்லா இருக்கும். குறிப்பாக உங்களுடைய ஹண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், போத்தார் சைடு எல்லா எஜுகேஷனுமே நல்லா இருக்குது. மெயினாக யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸு, ப்ராஃபிட்டு உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த காலங்களில் யாரெல்லாம் வாழ்க்கையிலே கனவாகவும் லட்சியமாகவும் வச்சிட்ருக்கக்கூடிய இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு
அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. அது இல்லாமல் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்களும் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஆக இந்த பயிற்சியில் இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பணம் இல்லை, பொருளாதார சூழ்நிலை இல்லை அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். கடன் வாங்கி, லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்கும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் 2026 அக்டோபர் வரைக்கும் இருக்குது. மறுபடியும் ஜனவரி 2027 ஜூன் வரைக்கும் இந்த நான் சொன்ன நல்ல பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாப், உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார் குரு. குரு 6ஆம் இடத்தை பார்த்தாலே யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உருவாகும். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களும் ட்ரை பண்ணுங்கள், வேலை கிடைக்கும். எனக்கு வயசாயிருச்சுன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி கண்டிப்பாக ஜாப் குரு பகவான் கொடுப்பார். ஆக ஏதோ ஒரு விதத்தில் வேலையில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நல்லா நடக்கும். குறிப்பாக ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். அதோட குரு பகவான் வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு. அதுலேயும் பெரிய போஸ்ட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றவங்க, பெரிய ரெஃப்யூட்டட் கன்சர்னில் வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் 10ஆம் இடம். அங்கே தான் உங்களுக்கு குரு பகவான் வர்றார். அதனால் 10ல் வந்துட்டால் பதவி போகும், வேலை போகணும்னு யாரும் ஒரி பண்ண வேண்டாம். வேலைக்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, கண்டிப்பாக எந்த நாட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. ஏதாவது வழக்குகள் இருக்குது, ரொம்ப நாளாக எனக்கு கேஸ் நடந்துகிட்ருக்கு, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, கேஸ் ஜெயிக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு ஒன்று நீங்கள் வழக்குலேருந்து விடுபடுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய எதிரிகள், டைரக்ட், இன்டைரக்ட் எனிமீஸ் அத்தனை பேர்த்தையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்க கிடைப்பாங்க. நீங்கள் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இன்டர்ன்ஷிப்பை யாரெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஆக அவரால் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது, பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை. பட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். யாரெல்லாம் 2-3 இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வெவ்வேறு இடத்துல யூனிட் வச்சுருக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலகட்டங்களில் அவரால் நமக்கு நிறைய பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா, ஸோ யாரெல்லாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ திருமணம் நடக்கும், டிலே ஆகும். ஸோ யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி உறவு ரிலேஷன்ஷிப்பு பெருசாக ஒன்றும் இல்லை. 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு பிரிவு அல்லது வைத்திய செலவுகள், தேவையற்ற அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் அல்லது செப்பரேஷன், இதெல்லாமே அவரால் இருக்கக்கூடிய விஷயங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் இருக்கும், பட் எதையோ ஒன்று இழந்த மாதிரியே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த காலங்களில் இருக்குது. ஆக அவர் எவ்வளோக்கு நன்மையை செஞ்சிட்ருக்காரோ அந்தளவுக்கு சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பார். எல்லாம் இருந்தும் சமயத்தில் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். அதனால் எல்லா விஷயத்துலேயும் பொறுமை, நிதானமாக இருங்க. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் பேக் டு பெவிலியன் மாதிரி திரும்ப தாய்நாட்டுக்கு வரணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தாய்நாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இந்த பயிற்சியில் நிறையா உண்டு. இந்த பயிற்சியில் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏர்னிங் இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு, எதிரிகளை ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள், சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காலங்களில் நீங்கள் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே அடக்கி வாசிங்க. அது ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தேர்மா நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானு நினைக்கிறவங்க, குறிப்பாக இந்த காலத்தில் கேசினோவில் சீட்டாட்டத்தில் பணம் வரணும்னு நினைக்கிறவங்க,
உழைப்பு நமக்கு அதிர்ஷ்டம் வந்து பெருசாக இந்த காலங்களில் இல்லை. ஏன்னா குரு உங்களுடைய 6, 10, 2 இதெல்லாம் பார்க்கறது உழைப்பின் மூலமாக வருமானத்தை தான் கொடுக்குறாரு. அது இல்லாமல் பெரிய லெவலில் லார்ஜாக இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங்கில் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பொறுமையாக டீல் பண்ணுங்கள். மினிமமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க. குறிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருபவனை தரிசனம் பண்ணுங்கள். வேலையில் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.